இந்த விஎஃப்எக்ஸ் கிரீன் மேட் ப்ளூ மேட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சினிமாவை கெடுத்துட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணவே முடியும். விஎஃப்எக்ஸ்ல நீங்க ஒரு பின்னாடி ஒரு மரம், ஒரு செடியை, ஒரு வாட்டர் ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க இதுல பார்த்தா, சூர்யா படம் கங்குவால பார்த்தா ஒரு சீன்ல சென்ட்ரல்ல சூர்யா அந்த சின்ன பையனை உட்கார வச்சு தண்ணியில உட்கார்ந்து பேசுறாரு. பின்னாடி ஃபால்ஸ் இருக்கு. நமக்கு தெரியுது எது ரியலான லொகேஷன் எது இல்லைன்ட்டு. ஒரு காலத்துல பேக் ஸ்கிரீனிங், ஃப்ரண்ட் ஸ்கிரீனிங் அப்படி வந்துட்டு இருந்தது. என்கிட்ட பண்ண முடியாது. இப்போ ஏன் பண்ண முடியாதுன்ட்டா, பப்ளிக்ல ஷூட் பண்ண முடியாது ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுட்டு. அதுக்கு ஒரு 1000 போலீஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளூ மேட், கிரீன் மேட் ஏதோ வந்துட்டு இருக்காரு. அது படத்தை குவாலிட்டியா கெடுத்துட்டு இருக்கு. இதுலயும் கூட அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. டாக்குமெண்ட்ரி படம்னாலே மக்களுக்கு சலிப்படையும் இல்லையா? இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு? போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்களா ஸ்கிரீன் பிளே எல்லாம்? இல்லை, இப்போ நான் என்ன சொல்ல முடியும், இது ஆக்சுவலி டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல ஒரு வேளை எடுத்திருக்கலாம். என்ன உங்க கொஸ்டின்? அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த ஏதோ ஒரு விஷயம் கருத்து சொல்லும் போது மக்களுக்கு சலிப்படையும் ஏதோ ஒரு தருணத்துல. இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு? சலிப்படைகிற மாதிரி இருக்கா, இல்ல போர் அடிக்காம கொண்டு போய்? இன்டர்வலுக்கு கொஞ்சம் லேக் இருக்கு. இன்டர்வலுக்கு மேல படம் ரொம்ப சுறுசுறுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரவி மோகன் எல்லாம் நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ்? ஆக்சுவலி நீங்க அவங்க வில்லன் கூப்பிட முடியாது, அவங்க நெகட்டிவ் கேரக்டர். சாரி, ஓகே, நெகட்டிவ் கேரக்டர். நல்லா பண்ணு. எப்படி பண்ணிருக்காரு? கொடுத்தது நல்லா பண்ணு. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ரீலீலால ஒரு ஹீரோயின் மெட்டீரியல், அவன் ஒரு கேரக்டர் ரோலா பண்ணிருக்கான். நல்ல நடிக்க வச்சிருக்காரு. சுதா கொங்காரா 3 படம், இது 3வது படம் நினைக்கிறேன். 2 படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொம்பளையாலே அந்த மாதிரி படம் எடுக்கிறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் படம் எழுதி சுற்றுவான்னு நினைக்கிறேன். ஒரு லேடி ஒரு பாக்ஸிங் படம் எடுக்கிறார். ஆக்சுவலி அந்த டைரக்டர் பாக்ஸர் கிடையாது, ஆனா ஒரு பாக்ஸிங் சப்ஜெக்ட் எடுக்கிறார். அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. 2வது படம் சூர்யா வச்சு எடுத்தது நல்லா இருந்தது. இந்த படம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் ரீரெக்கார்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 10க்கு